வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் இடி அனுப்பிய ஒரு தகவல் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு சொல்லி நம்முடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து திமுக வழக்கம் போல மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. இன்றைக்கு தேவர் ஜெயந்தி விழாவில் ஒரு பரபரப்பு. அதனால் முழுவதுமே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஒரு பெரிய டிபேட். தமிழக அரசியல் மட்டுமில்லை, இந்திய அரசியல், உலக அரசியலே புரட்டி போட்ட ஒரு சம்பவமாக பேசப்படுது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நேற்று இடி வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு. அதில் வந்து சில ஆதாரங்களோடும் அனுப்பியிருக்காங்க. இது நம்ம குடிநீர், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அண்ணன் கே நேரு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் 888 கோடி ஊழல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு நம்ம பாட்டை பார்த்துருப்போம். இப்போ எந்த 8ல் திமுக இருக்குண்ணே? 888 கோடின்னு எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது ஒரு 150 பணியிடங்கள், 2500ல் 150 பணியிடங்களுக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை பணம் வாங்கப்பட்டிருக்கு. அவர்கள் நியமனத்தை நாங்கள் செக் பண்ண பொழுது அவருடைய வங்கி கணக்கு இதெல்லாம் செக் பண்ணியிருக்கோம். ஏராளமான டீட்டெயில் கிடச்சின்னு ஒரு 250 பக்கம் பழைய வழக்கு. அந்த சிபிஐ வழக்கு, இந்தியன் பேங்க்கு 2011 வழக்கு. அதான் பழைய வழக்கை இந்த ஏப்ரல் மாதம் ரைடு போச்சுன்னு போனால். ஆமாம். ரவிச்சந்திரன் நேருடைய தம்பி வீட்டில் இன்னொரு தம்பி அருண் நேரு, இன்னும் எல்லாருடைய அலுவலகங்கள், வீடுகள்லாம் ரைடு பண்ணப்போ அந்த மூல வழக்கை குவாஷ் பண்ணி விட்டாங்க. நம்பாலுங்க அதில் பெட்ரு டக்குன்னு எரியறதை இது பண்ணால் எரியறதை பிடுங்கணுவாங்க, கொதிக்கிறத இது பண்ணால் எரியறது பிடுங்கணுவாங்க. அந்த மாதிரி எரியறதை பிடுங்கணுன்னா இடி டம்னு உக்காந்துக்குச்சு. இடி ரைடு வர முடியாது, அதோட முடிஞ்சு போச்சு அந்த கதை. ஆனால் அதில் கிடைச்ச ஆவணங்களை வைத்து பார்க்கும்பொழுது இதுக்கு சம்மந்தமே இல்லாத இந்த துறை, எது குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியம், அந்த இதில் வந்து நியமனங்களில் வந்து 2500 போஸ்டிங்க்கு நடந்த தேர்வு 1 லட்சம் பேர்கிட்ட எழுதுனாங்க. அதில் 2500 பேர் செலெக்ஷன். அந்த 2500 பேர் 150 பேருக்கு பணம் கொடுத்து அந்த மூலிமா அவர்கள் தேர்வாகியிருக்கார்கள் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பணம் வந்து பல்வேறு வகைகளில் வங்கி கணக்குகள் பல இதுக்கெல்லாம் போயிருக்கு. இன்னொரு பக்கம் ஹவாலா இது நடந்திருக்கு. இது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்கள் உடனடியாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு செஞ்சு இதை விசாரிக்கணும் அப்படின்னு பிஎம்எல் ஆக்ட் 66/2 கீழே ஒரு அந்த அந்த இதில் அந்த விதியின் கீழே கேட்கலாம். அடிப்படையில் சக விசாரணை அமைப்பான தமிழக காவல்துறையிட்ட இடி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். இதே வேறு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ண முடியல. ஆனால் இதில் நல்ல ஆதாரம் இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆதாரம் இல்லாமல் இடி வந்து இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்லை. அது கொடுத்து இதில் வழக்கு பதிவு செய்கிறதுக்கு டிஜிபி உத்தரவிட்டே ஆகணும். என்னன்னா லேட் பண்ணலாம். உத்தரவிட்டுட்டு அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி விசாரித்த பொழுது தகுந்த ஆதாரம் இல்லை என்பதால் இது வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல அப்படின்றத இதை குவாஷ் பண்ணுறோன்னு முடிச்சு வைப்பாங்க. வழக்கமாக தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் தோண்டி எடுக்கும், இல்லாட்டி கோர்ட்டே தோண்டி எடுத்துரும். போன கவர்மெண்ட்டில் ஆட்சியில் ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரி வழக்கு கொடுத்து விசாரணைக்கு உகந்ததில்லைன்னு சொன்னதெல்லாம் அப்புறம் கோர்ட்டு தலையிட்டதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த விவகாரத்தில் மூல வழக்கு இல்லை, அதனால் இடி நுழைய முடியல, மேலும் ரைடு கீடுன்னு போட முடியல. அப்போ இவங்க ஒரு வழக்கு பதிவு எஃப்ஐஆர் போட்டுட்டாலே உள்ளே வந்து இடி வந்துடுவாங்க, பண்ணாலே வந்துடுவாங்க. அப்போ இவங்க பண்ண மாட்டாங்க. இவர்கள் விசாரணைக்கு இருக்குது, அதுக்கு ஆணையம் இருக்குல்ல, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆணையம் இருக்குது. அவர் வந்து இது சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறாரு, அந்த ஆய்வில் இருக்கிறது, கூடிய விரைவில் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு நாளைக்கு யாராவது நீதிமன்றத்துக்கு போனாலும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மீறி வேறு யாராவது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இது நடந்திருக்குது, இவங்க கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் இவங்க மெத்தனமாக இருக்காங்க, சிபிஐ விசாரிக்க உத்தரவிடுன்னு யாராவது கேட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீதிமன்றம் அதுக்குரிய டைம் எடுத்தும் இவர்கள் பண்ணலன்னா என்ன வேணால் பண்ணலாம். வழக்கு பதிவு செய்யணும் உத்தரவிடலாம், இல்லாவிட்டால் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த விவகாரம் நேற்று நேரு சொல்லியிருக்காரு, முறையாக நடந்திருக்கு. 1 லட்சம் பேர், இதில் 2500 பேர் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒருத்தர் கூட இது சம்மந்தமாக புகார் கொடுக்கல. இப்போ செந்தில் பாலாஜி இதிலெல்லாம் புகார் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு சிக்கலானது தான். ஆனால் இடி கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இடி வந்து ஒரு எஃப்ஐஆர் எடுத்த உடனே ரைடுக்கு வந்து பல விதமாக வந்திருக்காங்க. இவங்களும் கோர்ட்டுக்கு போயிட்டு எப்போவுமே வந்து அதுக்கு ஒரு தடை ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அல்லது அந்த கேஸை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்குவாஷ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த முறை வந்து இடி வந்து ரொம்ப தெளிவாக டிஜிபி அவர்களுக்கு அனுப்பி இதை வந்து இடி கையாண்ட விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இடி கிடைச்சது வந்து வேறொரு வழக்கில் இந்த வழக்கு சம்மந்தமாக கிடைச்சிருக்கு. அப்போ இதை வச்சுக்கிட்டு இடி உள்ளே வர முடியாது. அவர்கள் வேற ஒன்று தேட போகும்போது இன்னொன்று கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொலை கேஸில் பிடிச்சிருப்பாங்க, அவன்கிட்ட விசாரணை நடந்தால் அவன் இன்னும் 2 கொலை பண்ணியிருப்பான். ஆனால் இதில் விசாரணை அமைப்பே வந்து இவன் தான் கொலை கேஸில் மாட்டியிருக்காதனால அந்த வழக்கையும் சேர்த்து போட்டு இது பண்ணுவாங்க. இதில் வேற ஒரு விஷயங்களில் இடி போகும்பொழுது இந்த ஸ்கேம் கிடைக்குது. இதில் என்னென்னா, அப்போது இந்த விஷயங்கள் அவர்கள்ட்ட செல்ஃபோன்லேயோ மற்றதுலேயும் இருந்திருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது, அரசு நடக்குது, எப்படி இவங்க இதில் கிடைக்குது? அப்போ அதுவே ஒரு மோசமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதை நாங்கள் எடுத்திருக்கோம், நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இடிக்கு உரிமை இருக்குது. இடியே இப்போ கேட்டு போகலாம். இப்போ 1 மாதமோ 2 மாதமோ இவர்கள் அதை பற்றி கண்டுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, இடியே கோர்ட்டுக்கு போகலாம். இந்த இது நாங்கள் கொடுத்தோம் இப்போ வரைக்கும் இது 16/2ல் நாங்கள் வந்து சக விசாரணை அமைப்பான இவங்கள்ட்ட நாங்கள் எடுத்த ஆதாரங்களை கொடுத்தோம், இவங்க அதை தூக்கி சீட்டு கடியில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இது சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடணும், இல்லாட்டி சிபிஐக்கு உத்தரவிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கோர்ட்டுக்கே போகலாம். அதுக்கு எது நேர கால அவகாசம் உண்டா? அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் நாங்கள் விசாரணையில் இருக்குது, பரிசீலனையில் இருக்குது, ஆணையத்துக்கு அமைச்சிருக்கோம், இது விசாரணைக்கு உகந்தது தானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் 1 மாதமோ 2 மாதமோ ஆகும். அதுக்கு பிறகு கூட கோர்ட்டு சில செமினார் பண்ணோம், சரி ரைட்டு சீக்கிரம் முடிவெடுங்க அப்படின்வாங்க, சீக்கிரம் வழக்கு பதிவு செய்யணுவாங்க. அப்புறம் இவங்க வழக்கு பதிவு செய்வாங்க. வழக்கு பதிவு செஞ்சாலே வந்துடும் உள்ளது. கண்டிப்பாக இந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த இந்த பேய் படத்துலலாம் அந்த தாயத்தை போட்டிருக்க வரைக்கும் தான், தாயத்தை நீ கழட்டிட்டுனா வந்துடும் பேய். அந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா அந்த பேய் உள்ளே வந்துடும். அதனால் இவர்கள் வழக்கு பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை வச்ச நேரம் கடத்துறது தான் வாய்ப்பு இருக்குது. சிபிஐயோ இல்லாட்டி பொதுநல வழக்காகவோ போகும்பொழுது நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துங்கன்னு சொல்லுவோம். இல்லை ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா இவர்கள் நீங்கள் வழக்கு பதிவு செய்து நாங்கள் விசாரணை நடத்துகிறோம்னு சொன்னாலே, வழக்கு பதிவு பண்ணாலே சிபிஐக்கு இடி வர்றதுக்கு வந்துடும். அப்புறம் இவங்க குவாஷ் பண்ணுறாங்க, மூடுறாங்கன்னா அது அப்புறம் அதுக்கு உள்ளே வந்துச்சுன்னா ஒன்ஸ் அவங்க வேறு மாதிரி போடுவாங்க. அதனால் இது வந்து எப்படின்னா புலிவாலை பிடிச்ச கதை. இப்போ அவங்களுக்கு விட்டால் அடிச்சிடும், விடவும் முடியாது. இப்போ அந்த நிலைமை தான் இப்போ இது. நேரு மறுத்திருக்காரு. அந்த மறுப்புகள் அரசியல் ரீதியானவை, வழக்கமான பழிவாங்கல் நடவடிக்கை, இடி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சீரியஸாக போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரிண்ணே 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கப்பட்டு 150 பேருக்கு இந்த வேலைகள் போட்டு கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம கணக்கெடுத்து பார்த்தாலே வந்து ஒரு 50லேருந்து 55 கோடி வரைக்கும். 150 பேர் ஏங்க 1 கோடி வந்தாலே அது தப்பு தானேங்க? இல்லை, ஆமாம், அது கணக்கு. ஆனால் 888 கோடிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்க. அப்போ வேற ஒரு விஷயங்களில் கூட இது ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்க வாய்ப்பு. 808 கோடி 888 கோடின்னு இடி மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இவர்கள் 2500 பணியிடம் இன்ட்டு 35 லட்சம் 25 அப்படி போட்டு 888 கோடின்னு. அதனால் அது 2500 பணியிடங்களில் 150 இதில் நடந்திருக்குன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. 25-30 கோடின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக 2017லேருந்து 2021 வரைக்கும் திமுகவோட தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இந்த 3 சியை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். நான் ஆட்சிக்கு வந்தோன்னே இதெல்லாம் இருக்காது சொல்ல பின்னாடி இருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அதை இவங்க அமல்படுத்தினுக்கிறாங்க. அதுதான் சொல்லிட்டே இருப்பார். இப்போ திமுக ஆட்சியில் நம்ம பார்க்குறது என்னென்னா கமிஷன், இடி, கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரைடு வராங்க, கோர்ட்டில் போய் இவங்க இது வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் டாஸ்மார்க்கில் ரைடு போனாங்க, ரைடு எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க எடுத்த உடனே அவங்க தடை பண்ணிட்டாங்க. அதில் சில கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸை வச்சுக்கிட்டே இவர்கள் வந்து இங்கே எடுத்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இடியை லைட் ரெப்ட் வாங்கிய நீதிபதினு. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா தெரியும். அவர்கள் கேட்டதுக்கு இடி பதில் சொல்லிச்சு, ஆமாம் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நாங்கள் பண்ண தான் செய்வோம், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ, ஓ நீங்கள் பண்ணுவீங்களா, அப்போது உங்களுடைய பவர் என்னன்றதுக்கான விஜய் மண்டல் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், அந்த வழக்கு விசாரணை முடிட்டோம், அதில் அந்த பவர் இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் அப்போ போங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தடை நீடிக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. அதில் நடுவில் கமெண்ட்ஸ் வரதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர்கள் ஏதோ இடியே இந்த சைடே வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு இதை உருவாக்குனாங்க. அதில் நீதிபதிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் 5 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க. ஒரு டெல்லி போலீஸு நேற்று உச்சநீதிமன்றம் ரைட் லெஃப்ட் வாங்கியிருக்கு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தரோட அடிப்படை உரிமையிலே கை வைக்கிறீங்க. வழக்கு விசாரணை நாங்கள் இன்னும் டைம் கேட்குறீங்க, இன்னும் 2 வாரம் டைம் கேட்குறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு வழக்கில் 2 பேர். ஆனால் ஓகா என்ன பண்ணுறாரு,
இடி பிஎம்எல் ஆக்டில் நீங்கள் தான் நிரூபிக்கணும், நீதிமன்றம் அவரை ஏற்றுக்கணும், அவர் குற்றமற்றவர் எல்லாமே. இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த ட்வின் கண்டிஷன் சொல்லிட்டு. அந்த ட்வின் கண்டிஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் ஜாமீனே கிடைக்காது. அதனால தான் செந்தில் பாலாஜி என்ன டக்கர் அடித்தாலும் ஜாமீன் கிடைக்கல. ஆனால் ஓகா வந்து அப்படியே மாற்றி விட்டார். செந்தில் பாலாஜிக்கு அண்ணன் மணிஷ் சிசோடியா அவர் 2.5 வருஷத்துல இருந்தார். அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சத்யேந்திர ஜெயினை ரிலீஸ் பண்ணுறாங்க. எதை பண்ணுறாங்க, எதை வச்சு பண்ணுறாங்க? ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமை, ஒரு மனிதரை தேவையின்றி முடக்கி வைத்தல் கூடாது. நீ ஒன்று நான் மெரிட்டில் விடலை, உன்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன், அதனால் நான் ரிலீஸ் பண்ணுறேன். மற்றதை நீங்கள் வழக்கெல்லாம் நடத்திங்க, நீ வந்து யோக்கியம்லாம் நான் சொல்லி விடலைன்னு தான் விட்டார் எல்லாரையும். அதை பயன்படுத்தி ஐயா எனக்கு ஐயா அப்படின்னோன்னா உனக்கு அதுதான் போகணும் செந்தில் பாலாஜியை விட்டுட்டாங்க. அப்போது அது 2வது தடவை ஓகா அதை தான் சொன்னார், நீங்கள் மெரிட்லேயோ எதுலேயோ நான் உங்களை விடலங்க, நான் என்னுடைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் பண்ணேன் அடிப்படை உரிமை. ஆனால் அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல. மறுநாள் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் பதவியில் இருக்கணுமா வேணாமான்றதை நாங்கள் முடிவு பண்ணல, ஆனால் நீங்கள் பதவியில் இருந்துக்கிட்டு இந்த வேலைலாம் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் ஜாமீன் கொடுக்கலாமா ரத்து பண்ணலாமான்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் எதுன்னு முடிவு பண்ணீங்கன்னு தான் ஒரு பதவி வழங்கினார். அப்போது நீதிமன்றம் சில விஷயங்களில் டெக்னிக்கலாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே கொண்டு வந்துக்கிட்டு டிபேட்டில் கண்டபடி பேசுறது. இப்போ இந்த தாவேகா ஏன் கரூர் போகலன்னா பர்மிஷன் கொடுக்கலன்றாங்களா? ஆமாம், போலீஸில் பர்மிஷன் கேட்டால் தானே கொடுப்பாங்க. நீ கேட்டு கொடுக்கலன்னா பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லலாம். பர்மிஷனே கேட்காம பர்மிஷன் கொடுக்கலன்னு எப்படி நீங்களே கற்பனை பண்ணிக்குவீங்களா? மண்டபம் கிடைக்கலன்றீங்க, மண்டபம் பிடிச்சி 2 நாள் பணம் பாதி பணம் கொடுத்துருக்க மாவட்ட செயலாளர் அழுதுருக்காரு. அப்போ இதெல்லாம் எப்படி கணக்கு? அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை விட மடைமாற்றம் பண்ணி அதை ஒரு பெரிய இது மாதிரி காமிப்பாங்க. அதில் தான் அந்த டாஸ்மார்க் வழக்கு இருங்க. அதனால் இடி எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர்லாம் கிடையாது. இடி வழக்குகள் என்ன பிரச்சனைனா பிஎம்எல் ஆக்டு, அதில் சிக்கிறவங்களாம் பெரும் புள்ளிகள், பெரும் பணக்காரர்கள், சின்ன அஃபென்ஸ் கிடையாது. அது ஆமாம், எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடி, 100கணக்கான கோடின்னு அவனுக்கு வக்கீல் வைக்கிறதுலாம் மேட்டரே கிடையாது. அதனால தான் இவங்களால் அந்த கன்விக்ஷன் வாங்கி தர முடியல. இன்னொன்று இடியில் இருப்பவர்கள் மனிதர்கள் தானே, அதிகாரிகள் தானே. அவங்க என்ன கங்கணம் கட்டிட்டு நாங்கள் பக்கா நேர்மையாக ஒர்க் பண்ண பண்ணுவாங்க? வழக்கில் கொஞ்சம் லைட்டாக எரியறது உருவம்னா கொதிக்கிறது அடங்க போகுது. நீங்கள் இப்போ போலீஸ்லேயே சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் ஜாமீன் கேட்குற இடத்துல கம்முன்னு வந்துடும் போலீஸ். நீதிமன்றத்துக்கு என்ன தேவை? இப்போ ஜாமீன் கேட்குற நீ என்ன சொல்கிற, இல்லை விட்டுருவாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க, வலுக்கட்டாயமாக போலீஸ் போராடி அவர் விடவே கூடாது அப்படி இப்படின்னா கோர்ட்டும் பார்க்கும், அவன் சரி நியாயம் இருக்கும், இருந்தாலும் சனினுங்க விட மாட்டேங்குதுங்க, ஏன்பா நான் மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுறேன்னு நீட்டிக்கிறேன், ஜாமீன் கிடையாது மறுப்பாங்க. இந்த மாதிரிலாம் சட்டத்தில் 1000 ஓட்டை உடச்சலாம் உண்டு. இதில் பூந்து நீந்திரவன்லாம் பணம் படைத்தவன், சட்டம் தெரிந்தவன், இந்த மாதிரி இதில் நிரபராதிகளும் மாட்டிக்குவாங்க. சில சமயம் நிரபராதிகளுக்கு நீதியும் கிடைக்கும். அதான் விஷயம். இதை தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டிருந்தார். இந்த ஊழல் விஷயமா வந்து இடி விஷயம் லெட்டர் வந்ததில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயம், பொறுப்பு டிஜிபி அவர்கள் யாரையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க பார்க்கணும், யாரை காப்பாற்றுறதையும் இந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, அப்படி அவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் போதுமா, அல்லது அவர் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன கேட்டால் இந்த இஷ்யூ கையில் எடுத்து சீரியஸாக கொண்டு போகிறது எதிர்கட்சிகளுடைய வேலையாக இருக்கணும். இதே திமுக எதிர்கட்சியாக இருந்து அதிமுக அது மாதிரி நடந்திருந்தால் பியோ முறையன்னு குறைத்தி இன்றைக்கி மெயின் டிபேட்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், நேற்று டிவி டிபேட்லாம் பாருங்கள், எதுவுமே இல்லை. விஜய் தான் இதுதான் தெரியுதா? இப்போ 5ஆம் தேதி பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு, இது என்ன நினைக்கிறீங்க, அது என்ன நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணியில் தாவேகா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இல்லைன்னா சொல்ல. அப்போ இதெல்லாம் என்ன, இதை தான் போனாங்களே தவிர இடி இந்த மாதிரி எழுதியிருக்க, இந்த மாதிரி வந்திருக்க என்னன்றதை யாராவது பேசுனாங்களா? இன்றைக்கும் பேச மாட்டாங்க. இப்போ தெரியுதா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை கைக்குள்ளே வச்சுருக்கிறது அவர்களுக்கு எவ்வளோ லாபம்னு. அதனால் இந்த விவகாரம் வந்து பெரிய அளவில் வரணும், பெருசாகணும்னா எதிர்கட்சிகள் அதை கையில் எடுத்து பேசணும். அண்ணாமலை பேசுகிறாப்புல, அன்புமணி ராமதாஸ் எதிர்கட்சி கரெக்டாக பண்ணுறாங்க. அப்போ இதில் எவ்வளோ வேகம் எடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நிர்பந்தம் வரும். அவருடைய கோரிக்கை கரெக்டான கோரிக்கை. டிஜிபி கையில் இப்போ பால் இருக்குது, அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு யாராவது நீதிமன்றம் போவாங்க. இப்போவே சொல்லிட்டாங்க, நாங்கள் நீதிமன்றம் போகணுன்னா நாங்கள் நீதிமன்றம் போவோன்ட்டாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றம் போவாங்க, அதுக்குரிய டைம் கொடுப்பாங்க. நாளைக்கே போனீங்கன்னா ஏன்பா போலீஸ் ஏன் டைம் தர மாட்டேங்கிறீங்கன்னு நீதிமன்றமே கேட்கும். கொடுத்தீங்கல்ல, இடி கொடுத்துச்சு இல்லை, ஆமாம், அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கணும்ல, கொடுத்ததெல்லாம் சரி பார்த்து இது விசாரணைக்கு வந்து தானே பார்க்கணும்ல, அப்புறமா தானே வழக்கு போடுவாங்க. நீ அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு என் கோர்ட்டுக்கு வர, அவங்களும் அதான் சொல்லுவாங்க, நாங்கள் இது சம்மந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த இது வழக்கு விசாரணைக்கு உகந்தது தானே பொன்முடிக்கு சொன்னாங்கல்ல, அதே தான்.
நாம போட்டேன் இது கோர்ட்டு சொல்லிச்சு இவ்வளோ நாள் ஆராய்வீங்களான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டாங்க. பொன்முடி அந்த மேட்ரு ஊரே காரி துப்பி பதவி போன மேட்ருக்கே அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஈடி தானே கொடுத்துருக்குது. பழிவாங்கும் செயல் இப்போவே ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எப்படி இவங்கள அரசு அமைச்சரே பழிவாங்கிற செயல்னு சொன்ன பிறகு முதல்வர் நாளைக்கு வேற ஒரு அறிக்கை விடுவார். அப்போ டிஜிபி என்ன பண்ணுவார்? இப்போ தெரியுதா டிஜிபி நியமனத்தில் இவர்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு. அப்படியே இவங்க வர்ற அந்த டிஜிபிகளை ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. டிஜிபினா அரசு நான் சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் கூட சுயமாக சிந்திரிச்சக்கூடாதுன்றதுக்காக தனக்கு வேண்டிய ஆள் வரணுன்றது தான் இவ்வளோ துடிக்கிறது. இதை தொடர்ந்து திமுகவோட மகாபலிபுரத்தில் ஒரு எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு பயிற்சி பட்டறை நடத்திருக்காங்க. அவங்க வாக்குச்சாவடி மட்டும் தானே வெற்றி வாக்குச்சாவடி. அது மற்றவங்களுக்கு அது என்ன வாக்குச்சாவடி? அதுவும் ஒரு பேர் வச்சுறாங்கல்ல. நல்லா இருக்குண்ணா அந்த பேர் பார்க்குறதுக்கு. எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. ஏங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இது கூட செல்லுனா அப்புறம் என்னங்க இருக்குது? அவன் 5 டீம் இருக்குது. துட்டை வாங்கினு பின்ன இதுதான் வேற என்ன வேலை? நம்ம இதுக்கு நீங்கள் சும்மா ஒரு யூடியூப் நடத்துறீங்க, நல்லா ஆளை போடுங்க, தலைப்பெல்லாம் பார்த்துட்டு நறுக்கு இருக்கிறான். இன்னும் சில பேர் படிக்க வைக்கிறதுன்னா ஏமாத்துற தலைப்பு எல்லாம் போடுவோம். ஆமாம். இதில் ஒரு பெண்ணோட உறுப்பினர் நிர்வாகி பேசினது பெரும் சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்குது. அது பார்த்து முதலமைச்சரே அப்செட் ஆகியிருக்காங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் மேடையில் இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே அப்செட் ஆகியிருக்காங்க. அது அதிகாரிகளோட ராஜ்யம் தான் இங்கே நடக்குது அப்படிங்கிற வார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயம். எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் முன்னாடி திமுகவோட பெண் நிர்வாகி இப்படி பேசுறது எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க மனசுக்குள்ள, அமைச்சர்லேருந்து எல்லாம் மேடையில் இருக்கிறோன்னு நினச்சிருப்பாங்க. எப்பா நம்ம நினைக்கிறது நம்ம சொல்ல வேண்டியது அந்த பொண்ணு சொல்லிச்சிடாங்க. அதனால தான் கைத்தட்டல் பயங்கரமாக தட்டிக்கிறாங்க. இப்போ இந்த ரஜினிகாந்த் அஜித் ஃபங்க்ஷனில் நடந்தது. ஐயா என்னை வற்புறுத்தி கூட்டு வந்தாங்க. ரஜினி எஞ்சி கை தட்டுவாப்பில், கலைஞர் இப்படி பார்ப்பார். பார்த்தோன்னு கப்புக்குன்னு உட்காந்து கலைஞர் இது ரஜினி நம்ம எதோ தப்பாக பண்ணிட்டோம் போல அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தான் எப்போவுமே சொல்கிறோமேங்க, அதிகாரிகள் தான் ஆட்டி படைக்கிறாங்க. எனக்கு என்னென்னு பண்ணுறாங்க பயமே கிடையாது. எது பண்ணாலும் பயம் கிடையாது. சிஎம்ஏ எதாவது நினச்சி வரணும். அதிகாரிகள்லேருந்து கவுன்சிலர் வரைக்குமே பயம் கிடையாது. அப்போது நீங்கள் நெல் கொள்முதலில் பிரச்சனை அது டிசம்பரில் செப்டம்பரில் ஆரம்பித்து நெல் கொள்முதல் நீங்கள் அதிகப்படுத்தியிருந்தா நீங்கள் ஏன் பதில் சொல்கிற மாதிரி ஆக போகுது? இருபோகம் விளைக்கிறது சாதனை அப்படின்னு பெருமைப்படுத்துறீங்க. அது கொள்முதல் பண்ணால் தானே அது தண்ணியில் வீணாக போச்சுன்னா என்ன சாதனை? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகாரிகள் என்ன பண்ணுறது? இப்போ இந்த சென்னை இவ்வளோ பிரச்சனை மழை இதில் யார் காரணம்? முதல்ல அமைச்சர்கள், செகண்டு அதிகாரிகள் தான். அப்போ அதிகாரிகள் இதை பற்றி இந்த இது பாருங்கள், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இது நடத்துதுன்னு இது குடிநீர் வழங்கல் வாரியம் அந்த நியமனம் யார்? அதிகாரிகளோட ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் யார்? அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டை இவங்களே வச்சாங்க போன ஆட்சியில். ஆமாம், போன ஆட்சியில். இன்றைக்கி இவங்களே அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகாரிகள் பண்ணுவாங்க. காவல்துறை பண்ணோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர்களே ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அதை முதலமைச்சர் படிப்பார், டெபுட்டி சிஎம் படிப்பார், அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு போவாங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனை நடக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதிகாரிகள் சொல்லுவாங்க. அதை கேட்டு இவங்க கூலி படம் பார்க்க போயிடுவாங்க. லாஸ்ட்டில் அங்கே 1க்கு 2 ஆகிடும். இது எல்லாமே ஆட்சி கெட்ட பேருன்றதை இவர்கள் எப்போ உணர்வாங்கன்னா, அடுத்த வருஷம் மே மாதம் 17ஆம் தேதி வீட்டில் உட்காந்துட்டு உணர்வாங்க. அன்னைக்கே பண்ணியிருக்கலாம். இவனுக்கு பேச்செல்லாம் கேட்டோம், நீ எல்லாம் பொக்கையை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கிறான் பார், எவனாவது நீங்கள் நம்மளை கண்டுக்கிறானா அப்படின்ற மாதிரி வரும்போது எல்லாமே போயிட்டுருக்கும் கையை விட்டு. நீங்கள் யதார்த்தம் உண்மைன்றது பயங்கரமானது. அதை உணரும் போது தான் தெரியும். சொல்லும் போதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். பாட்டா எங்களுக்கு தெரியாது வந்துட்டான் பா தம்பி இன்னும் அழகாக சொல்லுது பார் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த தம்பியும் ஓடி போயிடும். அதனால் அதில் முதல்வர் அவர்களுமே அந்த இதில் பேசும்பொழுது 10% அதிகாரிகள் தான் அப்படி இருக்கிறாங்க, மீதியெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படி ஒரு வார்த்தையும். அந்த 10% கூட ஆனால் ஒழுங்கானவனாக இருப்பான். இவங்க சொல்லி அவனாம் மோசம் சார், அப்படியா மோசமா, சரி 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 அப்படின்னு 90% அப்படி இருக்காங்க. 10% தான் நல்லா இருக்கிறாங்க. அந்த 10%ம் தூரம் இருக்காங்க. இல்லாட்டி நீங்கள் நல்லா பாருங்கள், மத்திய அரசோட சண்டை போட்டு பல விஷயங்கள் உங்களால் வாங்க முடியல. சில விஷயங்கள்லாம் அதிகாரிகள் வற்புறுத்தி சொல்லணும், இது நமக்கு தேவை சார், இதெல்லாம் நமக்கு அடுத்தா தான் பண்ண முடியும், இதெல்லாம் தப்பு சார், அரசியலுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இன்றைக்கி அதிகாரிகள் அப்படி இல்லையே. பிஎம்சி திட்டம்லாம் நமக்கு வேணும், அதனால் நிதி வாங்கணும். ஆனால் இவர்கள் அதை அரசியலுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. இது வேணான்னு சொல்லி நிதியை மட்டும் கேட்டால் தரமாட்டாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு. எஸ்ஐஆர்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த போலி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதிகாரிகளும் இப்படி அப்படி ஆகிட்டாங்க. போன கவர்மெண்ட்டில் இருந்து கவுத்தி விட்டு இந்த கவர்மெண்ட் இங்கேயும் கவுத்தி விட்டுறது, மறுபடியும் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கிறது. இவர்களும் பாருங்கள், போன கவர்மெண்ட்டில் இவங்க குற்றச்சாட்டு பண்ண அதிகாரிகளை இப்போ ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகளுக்கு பயம் இருக்குமா? அதுதான் விஷயம். இதை தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு.
அதிகாரிகள்லாம் ரொம்ப நல்லவங்க, ம். அவங்கெல்லாம் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க, ம். இது தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்லி. யாருக்கு சொல்றாரு? அதுதான் தெரியல, யார் போய் பத்திரிகையாளர் நம்மளுக்கு நீங்கள் சொல்லிங்களா மைக்கை நீட்டிட்டாங்க டக்குன்னு சொல்லிட்டாரு. ஏங்க நீங்க உங்க கட்சியில இருக்கிற ஒரு சாதாரண ஆளுக்கு சொல்றீங்க. அதுதான் அவர் அவர் அதான் சொன்னேன்ல, ஏன்னா இருக்கிறதுலையே அமைச்சர்களை பட்டியலிடு அப்படின்னா லீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜி, இந்த இவரு நாவடி நாசர் இப்படி வரும், ராஜகண்ணப்பன் இப்படி இருந்து இப்படி ஏறும், ராஜா இப்படியே ஏறும். அவருக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துடணுண்ணே. அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இடம் வந்து ரகுபதி தான். நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேங்க. என்ன இருந்தாலும் சரி அண்ணன் ரகுபதி அடிச்சுக்க. நீங்க ரொம்ப நாளா எங்க அண்ணன் மனோ தங்கராஜ் பேசல, அதனால நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பேசுனா ஒரு பிரச்சனை, பேசிட்டா உள்ளதும் போயிடும். அந்த ஆராசா கதை தான். அதுதான் ஆராசா, பொன்முடி, மனோ தங்கராஜ் இதெல்லாம் கம்முன்னு இன்னும் 6 மாதம் தலை காட்டக்கூடாது, கம்முன்னு இருக்கணும் அப்படின்றது. இது தொடர்ந்துனா இன்றைக்கு தேவர் ஜெயந்தி விழாவில் முதல்வர் அவர்கள் பங்கேற்றிருக்கும் பொழுது அவர் பேச ஆரம்பித்த விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முதல்வர் பேசும்போது பார்த்துருக்கோம், ஈவன் கலைஞர் அவர்கள் கூட பேசும்போது பார்த்துருக்கோம். என்னோட ஆட்சியில் என்ன நடந்திருக்கு, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவரோட தேவர் அவர்களை பற்றின வேறு விஷயங்களை நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருப்பார். இன்றைக்கு முதல்வர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே முதல் வார்த்தை, இதுக்கு முன்னாடி பல விழாக்கள்னு சொல்லியிருக்கிற வார்த்தை, அண்ணா அவர்கள் இப்படி சொன்னார்கள், கலைஞர் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இப்படி தான் வந்து ஒருத்தருடைய பாராட்டு இருக்கே தவிர தன்னுடைய கருத்தை வந்து அந்த இடத்துல எடுத்து வைக்கிறது முதல்வர் தவற வர்றாரு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எழுதி கொடுத்தவங்க தான் கேட்கணும், முதல்வரை கேட்டிங்கன்னா. அவருக்கும் ஒரு விஷயம் தெரியுமில்லானே, அவரு 50 வருஷம் அங்கே களத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் தெரிஞ்சா ஏன் அவங்க மற்றவங்கள்ட்ட எழுதி வாங்கி பேச போகிறாரு? அவருக்கு தெரிஞ்சால் அவர் தெரிஞ்சு பேச போகிறாரு. ஆமாண்ணே. இது தொடர்ந்து அதில் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்கண்ணே, அது கேள்விக்கு வந்து பத்திரிகையாளர் அது உடனே புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. அதிமுக சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், வரவேற்கிறோம், எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான பதிலில் இப்படி ஒரு பதில் நம்ம பார்த்ததே இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த கேள்வி சடனாக கேட்டாங்களா அல்லது முதல்வரால் எதிர்கொள்ள முடியலையா? சடனாக தான் கேட்டிருப்பாங்க. அந்த பாரத ரத்னா கோரிக்கை வந்தப்போ இவர்கள் எல்லாம் மாற்றி மாற்றி பேசியிருந்தாங்க அவருக்கு. ஆமாம், அது நமக்கு தெரியும். அப்போ அந்த கேள்வி எப்படி அலோவ் பண்ண விட்டாங்க? திடீர்னு கேட்டோம்னா அவருக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி அடுத்த கேள்விண்ணே, இதுக்கு வந்து நீங்கள் பல வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, இந்த இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஏராளமான திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் இந்த ஆட்சியில் இருக்கிற மாதிரி இப்போ புதுசாக ஒரு வார்த்தையை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு நம்முடைய முதல்வர். காவேரி குண்டாற்று திட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு வந்து முனைப்பு எடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க, கடந்த வருடம் வரும் பொழுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அப்படி நாங்கள் சொல்லலைங்க, முயற்சி எடுப்போங்க தான் சொல்லியிருக்காருங்க. இனிமேலும் நாங்கள் முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த முயற்சி எடுப்போம்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன புதுசான்றீங்க? இதுக்கு சொன்னாங்களே, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பரிசீலனை இருக்கிறது. ஓ சரி. 69% வாக்குறுதிகள் பரிசீலனை இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு அந்த அதே மாதிரி இப்போ இவர் சொல்கிறாரு. வேற என்ன, இதெல்லாம் திடீர் கேள்விகள், அந்த அவங்கள உதைக்கணும், அவங்கள தப்பாக பண்ணுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது அவர் தான் முதல்ல வந்து அங்கே பிஆர்ஓ, இப்போ பிஆர்ஓக்கு டோஸ் விழுந்துருக்கோம். யாரா நீ என்ன அறிவில்லை உனக்கு? எனக்கு என்னென்னு கேட்குறானுங்க. காவிரி குண்டாரெலாம் எது கேட்க விட்டீங்க? எவ்வளோ பெரிய தப்பான கேள்வி அது. ஆனால் சமாளிச்சிட்டார் தலைவர். நாங்கள் வந்து முயற்சி எடுத்துருன்னு தான் சொல்கிறோம். எடுத்தோம், ஆமாம், எடுப்போம் வேற சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷம் கேளு, அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சுலாம் கிடையாது, எப்போ ஒரே பேச்சு தான் அப்படின்னு. அதனால் அது போன வருஷம் அவர் சொன்னதை மறந்துட்டு இருக்காரு. எவனோ ஒருத்த மாடியும் மொதல் கேள்வி இப்படி அவர் ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தன் ஆரம்பிச்சிட்டார். போன வருஷம் நீங்கள் தீவிரமாக எடுப்போம்னு சொன்னீங்க அப்படின்னப்ப தான் அதுக்கு இந்த பதிலை சொல்கிறாரு. அதனால் நாங்கள் எப்பவும் ஒரே பேச்சு தான், பரிசீலிக்கிறோம், செய்வோம், அதற்கான முயற்சிகள் இருக்கிறது. இந்த மந்திரிங்க வீட்டில் லெட்டர் வாங்க போவாங்க காலையில், ரொம்ப பேர் போவாங்க, காலேஜுக்கு சீட்டு வேணும் அது வேணும்னு. மந்திரியும் கவலைப்படாமல் எழுதி போட்டு சைன் போட்டு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சைன் பண்ணி கொடுத்துருவாரு. அங்கே போய் கொடுத்தீங்கன்னா வாங்கி கிழிச்சு தூக்கி குப்பத்தில் போட்டுருவோம். மந்திரி ஒரு ஆளை சேர்க்கணுன்னா ஃபோன் பண்ணி சேர்க்க சொல்லுவாப்புல. ஆமாம், இந்த ஆவணம் செய்கிற லெட்டர்லாம் எடுக்கூடாது, போலின்னு இவருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நடுவில் வாங்கிட்டு போதில் அப்பாவிகள், அவர்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி லெட்டரு கவர்மெண்ட்டு சிம்பிளோட அந்த கவர் கொடுத்துருவாங்கல்ல பேர் போட்டு, அதில் எழுதி அந்த லெட்டரில் எழுதி மந்திரி சைன் பண்ணி க்ரீனிங்கில் சைன் பண்ணி சாப்பாலாம் அடிச்சு கொடுத்தோன்னா நம்மளால ரொம்ப பெருமையாக இருக்கும். மந்திரிகிட்ட லெட்டர் வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்தா அவன் சரிங்க நான் பார்க்குறாங்கன்ட்டு தூக்கி போட்டுருவோம். மறுபடியும் மந்திரிட்ட சொல்ல முடியும், தரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்கன்னு. அதான் முடிஞ்சு. அதுதான் விஷயம். நேற்றுன தேர்தல் ஆணையத்தில் போய் நம்ம எஸ்ஐஆர் விஷயமா அனைத்து கட்சி இது நடந்திருக்குன்னு, அதில் வந்து நம்ம திமுக சார்பாக அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் கலந்துருக்காங்க. முடிஞ்சோன்னா பத்திரிகையாளர் சந்திச்சு ரைடு தானே போவார், தெரியல, இதுக்கு போயிட்டாரு, போயிருக்காரு. போகும்போது அவர் கேட்டிருக்காங்க, அவர் பேர் என்ன, இவர் கிரிராஜன், அவங்கள தான் அனுப்புவாங்க. இந்த தடவை அவர் அண்ணன் ரொம்ப நாள் காணும், கிரிராஜன் அவர்களையும் ரொம்ப நாள் காணும், எங்கே இருக்காரு தெரியல. தெரியல.
அப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி எஸ்ஐஆர் நீங்கள் எதுக்காக வேணாம்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாருண்ணே. பருவமழை இருக்குது நவம்பரில், டிசம்பரில் வந்து பொங்கல் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை, விவசாயம் பண்ண போகிறாங்க, பருவமழை. கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்குது, பொங்கல் பண்டிகைலாம் கண்டினியூஸாக இருக்குது, அதிகாரிகளுக்கு இது இல்லை, வேலை பார்க்குறதுக்கு நேரமே இல்லை, இந்த நேரத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் முன்னாடி பேசுகிறவங்க, அதே நம்ம அறிவாலயத்தில் வச்சு இதே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாமே. அங்கே மட்டும் வந்து பரிசீலனை இது பண்ணுவாங்க, ஆராய்வாங்க, சீட் எடுத்துருவாங்க, அப்படிங்கிற அகதியில் முகாமில் கொண்டு விட்டுருவீங்கன்னு சொல்கிறீங்களே, அது தேர்தல் ஆணையத்தில் வச்சு ஏன் சொல்ல மாட்டேங்காங்க அந்த விஷயம்? சொன்னால் திருப்பி கேட்டுருவாங்கல்ல. அந்த இடத்துல நீங்கள் அதை விடுங்க, அதிகாரிகள் வேலை இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, பொங்கல் இருக்குது, பருவமழைன்றீங்களா? உங்களுடன் ஸ்டாலின், அதை நானும் கேட்க வந்தேண்ணே. நலங்காக்கும் ஸ்டாலின் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற வேலையும் கெடுத்து விட்டு அவங்கள டெய்லி முகாம் அது இதுன்னு போட்டிங்களா? அப்போ மட்டும் அதிகாரிகள் வேலை இல்லையா? தீபாவளி மற்ற பண்டிகைலாம் இல்லையா? இந்த இப்போவும் அதை போட்டு தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்கள வேலையை செய்ய விட்றீங்களா? அவங்க லாஸ்ட்டில் முடிவு எடுத்துட்டாங்க, உனக்கு வரவே மாட்டோம் அப்படின்னு. ஆமாம், வருவாய்த்துறை அதிகாரிகள் சேர்ந்து. பொதுவாகவே அரசு ஊழியர்கள் எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியும். அவங்க வழக்கமாக வேலை செய்யறதை விட 2 மடங்கு வேலை வாங்கினீங்கன்னா அவன் தான் கொந்தளிச்சு போயிடும். என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நான் பிரைவேட் இருக்கிறேன், நான் இஷ்டத்துக்கு எனக்கு என்ன வேலைன்னு கேட்க வேலை செய்ய சொல்கிறேன், நான் பாதி நேரம் கேன்டீன் அது இது இருக்கிறது எனக்கு தான் தெரியும். ஆமாம் அப்படின்ட்டு அந்த இது அப்படி பேசுகிற ஆளுங்க தேர்தல் நடைமுறைகளில், தேர்தல் ஆணையம் எடுக்கிற இதில் இப்போ தெரியுதா? இதுக்கு நடவடிக்கைலாம் யார் எடுக்கணும்? மாநில அதிகாரி. மாநில அதிகாரி. அப்போ எஸ்ஐஆரில் உங்கள் மாநில அதிகாரிகள் தான் ஈடுபடுத்த போகிறீங்க. ஆமாம். அப்போ உங்கள் மாநில அதிகாரிகளே வச்சு நீங்கள் தூக்கி அகதிகள் முகாமில் போட்டுருவீங்களா? எப்படின்னா இது தேர்தலில் ஓட்டு சீட்டு இருக்கா இல்லையா? இந்த தீவிர வாக்கு திருத்த பணி அப்படின்றது ஏதோ இந்த ராகுல் காந்திலாம் உருட்டுறாரு பாருங்க, ஏதோ இந்த வருஷம்தான் பிஜேபி கவர்மெண்ட் யோசிச்சு கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்க. இது தேர்தல் ஆணைய நடைமுறை. இது சுதந்திர நாட்டின் தேர்தல் ஆணையம் அமைச்சதுலேருந்து இருக்கு. அதில் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பத்திரிகை துறையில் இந்த விஷயத்த ஒருத்தர் தான் கரெக்டாக அணுகிறாரு. அவர் என்ன முத்தலிஃப் இது, இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் பற்றி, இது இன்னும் 50லேருந்தே இருக்க தான் செய்யுது, பல தடவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இது. இதில் திருட்டுன்னு எப்படி சொல்லலாம்? இவங்க அந்த பட்டியலில் முறைகேடு ஏதோ ஒரு இது சொன்னாலும் பரவாயில்ல, திருட்டியே முறைகேடுன்னு சொல்கிறவங்க அந்த பட்டியலில் முறைகேடை வந்து திருட்டுன்றாங்க. இது எங்கே வாக்கு திருட்டு ஆகும்? ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்துடைய வேலை எது? ரெட்டை வாக்கு, 2 என்ட்ரி நீக்கப்பட்டவர்களை சேர்க்கறது, சேர்த்தவர்களில் இறந்தவர்களை நீக்கிறது, இதெல்லாம் ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 இந்த மாதிரிலாம் இருக்குது. வருஷம் இது 2-3 தடவை இது நடக்கும், வரைவு வாக்காளர் பட்டியலாம் வெளியிடுவாங்க. அதோடு சேர்த்து தீவிர தேர்தல் கணக்கெடுப்பு பண்ணினா நீங்கள் வந்து இந்த டபுள் என்ட்ரி மற்ற இது எல்லாத்தையும் நீக்கிறது அப்படின்றது இந்த தேர்தலை ஒட்டி பண்ணுறாங்க. இது தேர்தல் ஆணைய நடைமுறை. இதை கொண்டு போய் சிஏஏவோட சேர்க்குற அளவுக்கு பேசுகிறாங்களா இந்த அரசியல்வாதி? எப்படி நியாயம் இருக்குன்னு அவர் கேட்டார். இதுதான் சார் இவங்க அரசியல். 3 மொழி கற்றுக்கன்னா ஹிந்தி திணிக்கிறேன்னு, 3வது மொழியாக ஹிந்தி எங்கேயா திணிக்கிறாங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. நீட் இருக்கிற வரைக்கும் நீட்டை வந்து ஒழிப்போன்றீங்க, ஏன் நீட்டை ஒழிக்கணும்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. டீலிமிட்டேஷன் வாங்க, ஏன் இப்போ எங்கேயா இருக்குது டீலிமிட்டேஷன்? 2035 வரைக்கும் எதாவது போகுது, அப்போ பாஜக இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னா அதை பற்றி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போது சாரு இதை பயன்படுத்திக்கிட்டு இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் ப்ளஸ்ஸு பட்டியலின மக்களை, முதல்வர் மகளிரையும் சேர்த்துட்டாருன்னு. மகளிரையும் அப்போ வெறும் ஆண்கள் மட்டும்தான், ஆண்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க, மற்றவங்கெல்லாம் முகாமில் இருப்பாங்க. டெய்லி இவங்க இங்கேருந்து சாப்பாடு கட்டிக்கின்னு போய் மனு போட்டு பார்த்துட்டு ஒரு எல்லாரும் கண்ணீர் வடிச்சிட்டு வருவாங்க. அப்போ இனிமேல் நம்ம தான் குக்கிங்லாம் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை ஸ்டேட்டில் முகாமில் தூக்கி போட்டுக்கிறாங்க? பீகாரில் போட்டுறாங்களா? தெரியல. அப்போ யார் எங்கே ஓட்டு கேட்காங்கன்னு தெரியல. பீகாரில் இதே தீவிர வாக்கு திருத்த பண்ணி நடந்ததா இல்லையா? ஆமாம், இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. எத்தனை பேர் முகாமில் இருக்காங்க? அப்போ ஒரு இந்த கே பாலகிருஷ்ணன், இந்த மு வீரபாண்டி புதுசாக வந்தாப்புல, ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்குன்னு பார்த்தா ஐயா முட்டரசனுக்கு நான் வந்து முட்டு கொடுக்குறேன்ற லெவலுக்கு போகிறாப்புல, ரொம்ப இறங்கிட்டார். இந்த இவர் ரவிக்குமார், இதெல்லாம் வாக்குரிமை பறித்து கொண்டு போய் முகாமில் தள்ளணும். என்ன அயோக்கியத்தனம் இது? இந்த மாதிரி நீ தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் தான் உத்தரவிட்டுருது. உனக்கு என்ன தேவை? இருப்பிட சான்றிதழ்னா ஆதார், டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி பிறப்பு சான்றிதழ், இது டேட் ஆஃப் பர்த்துக்கு லைசன்ஸு, பேன் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட், இது இருந்தால் கொடுத்துட்டு போ. நீ எப்படி தடுப்ப? இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. குடியுரிமை எங்கே வந்துச்சிங்க? இன்னொன்று, குடியுரிமைன்றது குடியுரிமையை கொடுக்கக்கூடியது. ஆமாம், பறிக்கக்கூடியது. குடியுரிமை இல்லைன்னு யாரையும் நீங்கள் பண்ணவே முடியாது. யாருக்குன்னா சட்டவிரோதமாக இங்கே 8-9 ஆண்டுகள் தங்கி இருந்து
குடியுரிமையை பெறாதவர்களை வெளியேற்றுவாங்க. இவன் இந்த புரட்சி நடந்த காலத்தில் இதில் சோவியத் யூனியனில் சொத்து உரிமைகள்லாம் அளிக்கப்பட்டது. அந்த பெரிய பெரிய பணக்காரர்களிடம்லாம் பிடுங்கப்பட்டது, நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது, கூட்டுப்பண்ணை விவசாயம் மாதிரி கொண்டு வந்தாங்க. இவனுங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாம் இந்த சின்ன சின்ன நிலம் வச்சுருப்பான்ல, அவன் ஒரு குதிரை 10 குதிரை எல்லாம் வச்சுருப்பான்ல, அவன்கிட்டலாம் போய் 10 குதிரை இருந்தால் 5 குதிரை பிடிங்குவாங்க அப்படின்னோடனே இவன் குதிரையே கொன்று சாப்பிட்டதெல்லாம் நடந்தது அந்த பீரியடில். இந்த மாதிரி துர்பிரச்சாரம். அந்த மாதிரி குதிரை நான் உதாரணத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி என்னென்னா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எஸ்ஐஆரை வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அது எடுபடாது. என்ன காரணம் தெரியுமா? இங்கே இருக்கிற லகுட பாண்டிகள், இந்த மூத்த பத்திரிகையாளர் திரியிறாம பாருங்க. பாதி பேருக்கு இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. சரி வா உக்காரு, வாதம் பண்ணால் பண்ண மாட்டாங்க. கத்தி கூப்பாடு போட்டு எஸ்ஐஆர்னா அப்படித்தான் போயா அப்படி இப்படின்ட்டு போயிடுவாங்க. நேற்று அது எஸ்ஐஆர்லாம் விவாதம் நடந்தது. நான் பார்க்குறேன், ஒருத்தர் கூட ஒரு முறையான விவாதமே நடத்தலை. ஏன்னா இதை தொடர்ந்துண்ணே ரொம்ப ஒரு சீரியஸான மேட்டர்ண்ணே. காலையில் இருந்துச்சு இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் எல்லா மீடியா சேனல்லையும் பரபரப்பு தொட்டுருச்சுண்ணே. 3 முப்பெரும் தலைவர்கள். ஆமாண்ணே, அது நீங்களும் கொஞ்சம் சீரியஸாக அண்ணா காமராஜர் கனியான. ஆமாண்ணே, நகைச்சுவை நம்ம இதில் பேச முடியலண்ணே. நான் அந்த மாதிரியான ஒரு சீரியஸ் தமிழ்நாடை புறக்கணிச்சு, அதாவது என்ன உலக அரசியலே இன்றைக்கி மாற்றுற மாதிரி நடந்திருக்குண்ணே. அண்ணன் டிபேட் தான் போகணும். அதான் இருக்கும் நைட் டிபேட். அதுதான். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் கேஎஸ் அவர்களும் ஒரே காரில் பயணித்தார். இபிஎஸ் இசைவா? இபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? அண்ணன் கேஎஸ்ஐ வெளியேற்றுவார். அண்ணன் அவ்வளோதான். வேற என்ன? பத்திரிகையாளர் ஃபோனில் அழைத்து எல்லாம் இஸ்ஸா இப்போ வர்றது. அவ்வளோ பத்திரிகையாளரும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே என்னென்னா இபிஎஸ் ரொம்ப மன உடைஞ்சு போயிடுவாராம். இபிஎஸ்க்கு இனிமேல் இது கிடையாதான். பார்த்து அவர் கவுன்சிலிங் கொடுக்கணும். தற்கொலை பண்ணி போகிறார். அதுதானே ரொம்ப பதட்டம் தொத்திருச்சு. ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இந்த விஷயம். அண்ணன் கேஎஸும் அண்ணன் ஓபிஎஸும் வேனில் இருந்து கை காமிச்சிருக்காங்க, ஒன்று போல் இருந்து கை காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன? அதாவது இவர் வெளியில் சுற்றிக்கிட்டு ஓரம் போயிட்டு நான் ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படுத்த அனைத்து வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார். யார் ஒன்றா இருக்கணும்னு கேட்டால் எனக்கு தெரியாது, இபிஎஸ்சி தான் தெரியினார். அப்போ நீ எதுக்கு வந்தனா எல்லோரும் ஒன்றா இருக்கணும், யார் எல்லாம் ஒன்றா இருக்கணும், இபிஎஸ் தெரியும். இந்த மாதிரி தான் உளறிட்டு வண்டாக்கா கத்தில் பேசியிருந்தார். இப்போ இவர் இபிஎஸும் இவரும் நீ ஒன்றா காரில் போயிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அங்கே டிடிவியும் சந்திச்சிருக்காங்க. இது ஒன்றே போதும் செங்கோட்டையனை வெளியேற்றுறதுக்கு. ஏற்கனவே எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தான் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த மாதிரி பண்ணதுனால விளக்கம் கேட்டு இது பண்ணுறோம், இல்லாட்டி நீக்கிடுவாங்க. அதை பற்றிலாம் எடப்பாடிலாம் கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை. இவரை வச்சுலாம் ஒன்றும் பெருசாக அங்கெல்லாம் கிடையாது. அதனால் நீ கிளம்புறாசான்னு கிளப்பி விட்ருவாங்க. இன்னைக்கு கட்சி அது வேறு மாதிரி ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்குது. நீ வேணா 3 பேர் சேர்ந்து ஒன்றா சுற்றுங்க. அந்த 4 பேர்னு அண்ணன் சொன்ன யார் இன்னொருத்தர் யார்? சசிகலா அவர்களையும் சேர்த்து 4. சசிகலா வரவே மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு நீங்கள் எங்கேயா சொல்லுங்கள், ஓபிஎஸ் சந்திச்சாங்களா? சந்திக்கவே இல்லையே. டிடிவி எப்படி கிட்ட சேர்ப்பாங்க? டிடிவி பண்ண வேலைலாம் அவங்களுக்கு தெரியும். டிடிவி கிட்ட சேர்க்க மாட்டாங்க. செங்கோட்டையன் எதுக்கும் லாய்க்கில்லை. அதனால் அவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. 3 பேர் தான். 3 பேர் சுற்றிக்கின்னு முடிஞ்சால் அண்ணாமலை மறைமுகமாக ஆதரவு கொடுத்துன்னு இருப்பார். இது செங்கோட்டையெல்லாம் அழிஞ்சது. இதுங்க எல்லாம் அழிஞ்சது காரணமே அண்ணாமலை ஒரு காரணம். அதனால் மறைமுகமாக ஆதரவு கொடுத்துக்கினேன். விஜய்கிட்ட நம்ம புஷியானதை பார்த்தா சொல்லுவாப்புல, நம்ம இப்போ பேசலாம் நம்ம பண்ணலான்ட்டு தேர்தலே முடிஞ்சிடும். அதனால் இவர்கள் அனைவரும் இப்போ சொன்னார்ல, தாவேகா தலைமையில் கூட்டணி முற்றிலும் வினோதமான கூட்டணின்னு அப்படியே நம்பினா விட்ட வேண்டிதான். இவர் திமுக ஜெயிக்கணும், அவர் திமுக போய் சேர்ந்துருவார். ஒரு ஓபிஎஸ் இல்லைண்ணா, லிஃப்ட் கேட்டு காரில் போனது ஒரு குற்றமான? லிஃப்ட் கேட்டு காரில் போனது குற்றம் இல்லை. நீங்கள் இந்த டைமில் ஒரு இவ்வளோ பிரச்சனைக்குரியவராக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களால் தான் பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்குது. கட்சியில் சலசலப்பை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பண்ண அந்த பேட்டிகள் மற்ற விஷயங்கள்லாம் கட்சி விரோத நடவடிக்கைகள். அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கட்சிக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கிறவரை திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறவரோட நீங்கள் எப்படி போவீங்க? அப்போ நீங்கள் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க அப்படின்னு ஓபிஎஸ் இது செங்கோட்டையன் நீக்கப்படுவார். இவ்வளோ வரைக்கும் அழகாக செங்கோட்டைன்னு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 3 எழுத்தா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீக்கிறதுக்கு அறிகுறி ஆரம்பிச்சிட்டாங்க. செங்ஸ் நீக்கப்படுவார். வேணா லீடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரைட்ண்ணே. இது தோணுண்ணே, நம்ம தாவேக்கா விஷயத்துலண்ணே, தாவேக்கா விஷயத்தில் நவம்பர் 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு ஆரம்பிக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இனிமேல் தாவேக்கா இருக்கும் அப்படிங்கிற நேற்று. இவ்வளோ நாளாக கண்காணிக்கல, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுதுண்ணே. இவ்வளோ நாளாக கண்காணிக்கல. அது நம்ம பல நாளாக சொல்லிட்டு இருக்கோம் கண்காணிக்கவே இல்லைன்னு. இனிமேலும் கண்காணிக்க மாட்டார்.
புசி ஆனந்தை ஓரம் கட்டி விட்டார் விஜய். ஏன்னா என் வழிகாட்டுதலின் பேரில் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்ததுனால. ஏங்க இதெல்லாம் டீ கோடுங்க. இந்த பத்திரிக்காரனுக்கு வேறு வேலையே இல்லைங்க. போன தடவை பார்த்த டயர் இந்த தடவை இல்லை. இந்த தடவை டயரை அந்த இந்த இதில் அந்த டிஸ்க்கு மாற்றி விட்டார்கள். இந்த அளவுக்கு அவனுங்க பேசுவானுங்க நம்ம பத்திரிக்காரன். வேறு அறிவே கிடையாது. எவனாவது எதையாவது பேசுவானா, எவனா ட்விட்டரில் போடுவானா, அதை எடுத்துகிட்டு உருட்டுவோம், இதை எடுத்து உருட்டுவோம். பொதுவான கருத்து இருக்குல்ல, அதுக்கு இரையாகிட்டு அதுக்குள்ளேயே பேசுவோம் அப்படின்னு. நான் கேட்குறேன், தாவேகா என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களா? சொல்லலை. அப்புறம் ஏன் போட்டுனுக்குறாங்க? அது நிர்மல்குமார் அவர்களே பொறுத்து அவர் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் இருக்கோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். நிர்மல்குமாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கரெக்டா? ஆமாம். விஜய் 3-4 சுற்று பேச்சுவார்த்தை போனது நிர்மல்குமாருக்கு தெரியும். விஜய் கூட யார் யார் பேசிக்கிட்டு இருக்காங்க நிர்மல்குமார்கிட்ட தெரியும். நிர்மல்குமார்கிட்ட மைக்கை போட்டு நீங்கள் நாம் தமிழர் இது என்டிஏ கூட்டணி போகிறீங்கன்னு கேட்டால் நிர்மல்குமாரால் பதில் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. இல்லைங்க பேசிகிட்டு இருக்கோம் நான் சொல்லுவார். எப்படி சொல்ல முடியும்? பேசவே இல்லைங்க. எங்கள் நிலைப்பாடு உறுதியானதுங்க. நாங்கள் பாஜக கூட என்டிஏ கூட எந்நாளும் கூட்டணி இல்லைங்க. அதில் எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கார், எங்கள் கட்சியும் உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா? வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். அவருக்கு அதிகாரமும் கிடையாது. அப்போ திரும்ப கேட்டால் என்ன சொல்லுவார்? தப்பிக்கிறதுக்கு போன மாதம் என்ன நிலையோ அந்த நிலை. சரி, விஜய் வந்து இப்போ தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுது. நாளைக்கு எல்லா ரிப்போர்ட்டர்களும் மைக் எடுத்து நிர்மல்குமார் என்ன நினச்சினீர் வயசு பேசினா 2 காட்டு காட்டுவாங்களா? அவன் உட்காந்து அப்போ ஜெல்லாக மாட்டாங்க. என்னதான் விஜய் சேர்ந்தாலும் ரசிகர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிப்பார்களா? இப்படி ஏதாவது நரேட்டிவ்ல உருட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிச்சவொன்னே அதுக்கப்புறம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும்ன்றாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி இது கிடையாது. இல்லைண்ணா, பொதுவாக வந்து ஒரு கட்சி இருக்குன்னா கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தனித்தனி பொறுப்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தாவைக்கால இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பாளர்களும் அனௌன்ஸ் பண்ணலை. அப்படி அனௌன்ஸ் பண்ணி அதில் நிர்மல்குமார் இருந்தால் கூட இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கறதுல வேற என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தர் பேசினா இவர் தான் வந்து வாய்ப்பு பேசுகிறாரு. பேசுகிற ஒருத்தர் அதனால அவர்தான் கேட்குறோம். வேற என்ன பண்ண முடியும்? உள்ள கேட்பாங்க. எடிட்டர் கேட்க மாட்டாரா? ஏன்னா அந்த கேள்வி தான் முக்கியமாக இருந்துன்னு. அதனால் அவர் என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை சொல்லிட்டாரு. அடுத்து அருண்ராஜ் அவர் என்ன சொல்கிறார்? அவரும் இது தான் சொல்கிறாரு. அப்புறம் இவர்கள் எல்லாருக்குமே மங்குனிகள்ன்றதுக்கு சிறந்த உதாரணம் திமுகவை அப்படியே காப்பி அடிப்பாங்க. அப்படியே தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை சார் தீவிர வாக்குத்திருத்த பணி இது எப்படி ஜனநாயக விரோதமாகும்? அருண்ராஜ் சொல்கிறார் இது ஜனநாயக விரோதம். அவர் ஐஆர்எஸ் வேற. ஐஆர்எஸ். அப்போ தெரியுதா இவர்கள் தீவிரமாக திமுக இது. விஜய் வந்து எஸ்ஐஆர் வந்து நம்ம இது பண்ணோம்னா விஜய்க்கு அப்படி என்னன்னே தெரியாது. சார்னா சார் நம்ம சொல்கிற சார் தானே வழக்கமாக சொல்கிறோம் அந்த சாரான்னு கேட்பார் அவர். அப்போ இந்த கொள்கை முடியலாம் ஆளாளுக்கு இவங்களே முடிவு எடுத்துக்குது. யார்? இவர் குரான் மேலே சத்தியம் பண்ணவர். இவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து நமக்கு வேறு வழி இல்லைப்பா என்ன சொல்லுவாங்க, இல்லாட்டி கடவுளை காண்ட மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு. அதனால் நீட்ட திமுக நிலைப்பாடு தான். அதே நிலைப்பாடு. இருமொழி கொள்கை கவர்னர் அதே நிலைப்பாடு தான். அதனால இதுலேயும் கவர்னர்லன்னா அதே நிலைப்பாடு. கவர்னர் வேண்டாங்கிறதானே தாவைக்கு கவர்னர்கிட்ட போய் உதவி கேட்டீங்க. அது எப்பவும் அப்படி தானே இருக்காங்க. உதவி பண்ணது யாரு? கவர்னர் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விடுங்க அது தனி கதை. அப்போ இவர்கள் இந்த நாலேஜெலாம் கிடையாது. இவர்கள் வித்தியாசமானவர், நாங்கள் வித்தியாசமானவர்கள், மாற்று கிடையாதுன்னெலாம் சொன்னாங்க. மாற்று இல்லை, நீ மறுவடிவம். திமுகவுடைய எல்லா கொள்கையும் உன்னுடைய இதை அப்படியே எடுத்து போட்டுட்டு பண்ணுறது. சார் பற்றி இவங்க வாதிப்பாங்களா? உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சமாவது படிக்கிறாங்களா? இல்லை. அப்போ இதுதான் இவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால் பாஜகவோட என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேகா போகல அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை நிர்மல்குமாரும் கிடையாது, அருண்ராஜும் கிடையாது. அது விஜய் எடுக்கக்கூடிய இது. நான் ஏன் சொல்கிறேன்னா இவர்கள் கட்சியில் என்னதான் இருந்தாலும் விஜய் தான் முடிவு எடுத்துட்டு, அதனால தான் விஜய் பேசுகிறார். உங்கள்கிட்ட கேட்டார் அவர் வாட்டில் கூப்பிட்டாரு, பேசினார், 3 சுற்று பேச்சுவார்த்தை போயிடுச்சு. அதனால் இனியும் முடிவெடுக்கிறது விஜய் தான் எடுப்பார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதனால் அவர் எந்த காலத்துலேயும் இவர்கள் உறுதியாக சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள். நான் பாஜகவோட கூட்டணி இல்லை, நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போக மாட்டோம், தனித்தே நிற்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். விஜய் அறிக்கை விட சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்காங்கண்ணே, அப்படி சொல்லவும் செஞ்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், யாருடன் கூட்டணி இல்லை, எங்கள் தலைமை ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. சொல்லுங்கள். இப்போ அறிக்கை விடுங்க. மற்றதெல்லாம் அறிக்கை விட்டீங்களா? இதுக்கு அறிக்கை விடுங்க. விட மாட்டாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் விஜயோட திருப்பியும் மக்கள் சுற்றுப்பயணம் இருக்க வாய்ப்பு இருக்குமாண்ணே? இப்போ விஜய் அன்னைக்கு பார்த்த வகையில் மற்றவர்கள் சொன்ன வகையில் வாய்ப்பு இல்லை. இல்லை.
இந்த குழுவை போட்டுக்கிட்டு இந்த கொஞ்சம் லிபரல் கொடுப்பாங்க. ஏன்னா ஏன் விஜய் வரலாதுன்றாங்க. அதனால் அவங்கள நீங்கள் எதாவது பேசிக்கிங்கன்னுவாங்க. புள்ள வாய் திறந்தா அப்பா எப்போ சாவன்னு கேட்ட மாதிரி ஆளுக்கு எதாவது பேச போகிறாங்க. செம்ம காமெடியாக இருக்க போகுது. இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஹோட்டல் கொடுக்கல, மண்டபம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல, கேட்டால் தானே கொடுப்பான். ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணுறாருண்ணா ஒரு பத்திரிக்கை. ஏன்டா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அந்த பொண்ணு பார்த்தா வேற ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிச்சின்னு அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணு நான் கேட்டேன் லவ் பண்ணேன்னு சொல்ல, அந்த பொண்ணை போட்டால் செருப்பால் அடிப்பேன். ஒரு நாள் கூட இது பண்ணல. இவன் டி ராஜேந்திர மாதிரி இப்படி போவான் வருவான். ஏன்டா ஒரு நாளாவது ஐ லவ் யூ சொன்னானா? சொன்னால் நான் பரிசீலிச்சிருப்பேன். இவனா போவான் வருவான்ட்டு இவனா லவ் பண்ணான்னு எவனுக்கு தெரியும்? இப்போ அந்த கதை தான். இவர்கள் பர்மிஷன் கேட்கவே இல்லை போலீஸில். ஆனால் கேட்டோன்னு தரலன்னு உருட்டுறாங்க. யாரா கேட்டான்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. இதுதான் ஒரு வேலை. மண்டபம் கதை தெரியும், முன்னாடியே பேசிட்டோம். மண்டபத்தை பிடிச்சி வச்சுட்டு வீணாக துட்டை கொடுத்துட்டு போவே இல்லை. அதனால் விஜய் வேறு, இவர் கீழே இருக்கிறவன் அந்த இவர்கள்லாம் வேறு. இதை தொடர்ந்து நம்ம பீகார் தேர்தலை பற்றி பேசுவோம்னே. கிட்டத்தட்ட பீகாரில் இன்னும் 5-6 நாட்களில் வந்து தேர்தலுக்குண்டான வேலையை வந்துச்சு. தேர்தல் வரப்போகுது. இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போயிருக்காரு. அப்போ அந்த களம் தேர்தல் களம் வச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் இந்தி கூட்டணியோட தலைவர், பீகாரோட மாநிலத்தோட தலைவர் தேஜஸ்வி யாதவ், அவர் வந்து நேற்று வந்து தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காருன்னு. அதில் பல தேர்தல் அறிக்கையை வந்து இங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு போன மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்வார் சேர்த்து தானே. நான் தான் சொன்னேங்க, ராகுல் காந்தி நீட்டு விலக்கு வாங்குவோன்னாரு. அந்த மொழி கொள்கையில் அந்த புதிய கல்விக் கொள்கை இது மாதிரி பல இது வளரிட்டு இருக்காருல்ல. இந்த சார் இவ்வளோ பேர், இந்த சாரில் இவ்வளோ இது சொல்லிட்டு இருக்க ராகுல் காந்தி தான். சரிப்பா, இப்போ இங்கே சொல்கிற பாலகிருஷ்ணனும் ரவிக்குமாரும் மற்றவங்க சொல்கிற மாதிரி பீகாரில் சாரை வச்சுட்டு எத்தனை பேர் முகாமில் அடைச்சிருக்காங்கன்னு சொல்லு, காமி, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஆளுக்கு ஆள் பேய யானையை பார்த்த இது மாதிரி ஒருத்தன் ரவுண்டாக இருக்குன்றான், ஒருத்தன் இல்லை குச்சி மாதிரி இருக்குதுன்னா, ஒருத்தன் இல்லை ஒரு மாதிரி வளைஞ்சி திரிஞ்சு இருக்குன்றான், ஒருத்தன் 2 கம்பு நீட்டுன்னுக்குன்றான். அந்த மாதிரி கதை தான். ஆளுக்கு வியாக்கியானம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு தேர்தல் ஆணைய நடைமுறையே தப்புன்னு சொல்லிட்டு இருந்தா, அப்படி தப்புனா போய் தப்புன்னு சொல்லுங்க. அதுக்கு தைரியம் இருக்கா? ஆதாரபூர்வமாக சொல்லு. நீ முகாமில் அடைக்க ட்ரை பண்ணுறீங்க, சிறுபான்மை மக்களையும் பட்டியலின மக்களையும் பெண்களையும் முகாமில் அடைக்கலாம்னு நீங்கள் உத்தரவிடுறீங்க, அதை நாங்கள் வன்மையாக இருக்கிறோன்னு போய் ஆர்எஸ் பார்த்து பேச சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இல்லாததெல்லாம் மாற்றிக்கிட்டு இவர் வளரிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி மேலே இருந்த அந்த இது போயிடுச்சு, க்ரெடிபிலிட்டி போயிடுச்சு. அப்போ அவர் அங்கே இன்னொன்று அவரை பெருசாக அங்கே தேஜஸ்வி அதெல்லாம் மதிக்கலை. ஆனால் தேர்தல் வாக்குறுதின்ற பேரில் ஒன்று ஓகே, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போன்றது நல்லா எடுபடும். அதனால் ஒன்றும் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க தகுதி கேட்காமல அரசு வேலை கொடுத்துடலாம், அதெல்லாம் ஓகே. அரசு வேலை இப்போ தகுதி அடிப்படையை தாண்டி குடும்பத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி மாறுது. ரைட்டு, நிறைய விஷயங்கள் வருது. ஆமாம், அதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் ரொம்ப இருக்குது. ஆனாலும் அறிவிச்சிட்டாங்க. இந்த 2500 கொடுக்குறதுலாம் பெண்களுக்கு இங்கே 1000 ரூபா அறிவிச்சா திவாலாகி போயின்னு பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடினது. இந்த பைத்தியக்காரத்தனத்தை எல்லாரும் பண்ணுறாங்க. அப்போ மக்களுக்கு துட்டை கொடுத்தா நம்ம வெற்றி அடையலான்னு இங்கேருந்து சொல்லியிருப்பார் இவர் ஏன் பிரச்சாரத்தை கூப்பிடல? தெரியல, போவார்ண்ணா. கடைசி இந்தியா கூட்டணியில் இந்தியாவிலேயே எதிர்பார்க்கும் முதல்வர் ஒரே தலைவர் அவர் தான். ஆமாம், ஏன் கடந்த வருடத்தில் வந்து 8வது இடத்துல இருந்தார். அன்புமணி அவர்கள் சொன்னார், இந்தியா டுடே சர்வையில் எடுக்கும்போது கடந்த வருடத்தில் 8வது இடத்துல இருந்ததோட அது இல்லை, 20 வெளியில் போயிட்டார். பஞ்சாப்லாம் அடிச்சுட்டு போயிட்டார், 10வது இடத்துக்கு வந்துட்டார். அதை பற்றிலாம் அவங்க பேச மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சு போகிறாங்க. என்ன ஆகும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பாஜக அந்த நிதிஷ்குமார் கூட்டணி மீண்டும் பிடிப்பதுனது அமித்ஷா கூட சொல்லியிருக்காரு. அங்கே பிரதமர் இருக்கார், இங்கே முதல்வர் இருக்கார், எங்கேயும் வெற்றிடம் இல்லை அப்படின்னு. அதனால் கிட்டத்தட்ட அதை நோக்கி நகரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்களுக்குள்ள கூட்டணி அமைப்பதிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு காங்கிரஸ்க்கு அவங்களுக்குள்ள. சிலிண்டருக்கு 500 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டார். எப்படி பார்க்குறீங்கண்ணே? வரப்போகிறதுல போல் ஆட்சிக்கு எதுனாலும் சொல்லிடலாம்னு நினச்சி சொல்லலாம். கமல்ஹாசன் சொன்னார்ல, கமல்ஹாசன் கண்டுபிடிச்சதானே அந்த 1000 அந்த மாதிரி சிலிண்டருக்கு 500 சிலிண்டர்னா அது விழும் பாருங்க. பட்ஜெட்டில் அடி அவங்களுக்கு பெரிய அடி விழும். இப்போ இங்கே இவர் சொல்லியிருப்பாருங்க, நாங்கள் 200 100 ரூபா குறைக்கிறோம், செய்ய கடைசி வரைக்கும் பண்ணல, ஜனங்க என்ன எங்களை என்ன மறந்தா, நாங்கள் அதுக்கு பதிலாக வேறு பேருக்குலாம் வச்சு என்ன பண்ணிட்டோம். கனிமொழி தான் மக்கள் தான் மாட்டிக்கினாங்க. ஆமாம், எனங்களெல்லாம் யாரும் கேட்குறதே இல்லை. அந்த மாதிரி நீங்களும் அடிச்சு விடுங்க. யார் இருக்கா பார்த்துக்கலாம். தேர்தல் அறிக்கைலாம் மேட்டரே கிடையாதுன்னு இருப்பாங்க. மிக நன்றி. அவங்க நேரத்தை கருத்து